ஹாய் ஹலோ ஒரு சூப்பரான அழகான டிசைனோடு தான் நம்ம இப்போ திருப்பி வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிங் நாட் வச்சு தான் மேக்ஸிமம் ஒர்க்கே. ஸோ ரிப்பீட்டட் ஒர்க்கு தான். ஸோ சிம்பிளாக நான் போட்டு முடிச்சு காமிச்சிடுறேன். ஸோ 2 லேயர் ஆஃப் ரிங் நாட்ஸ் வரும். ஒரு லேயர் வந்து சரி த்ரெட் போட்டு பண்ணியிருக்கேன், இன்னொரு லேயர் வந்து சில்க் த்ரெட் போட்டு பண்ணியிருக்கேன். இதோட சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம போடும்போது ரொம்ப நமக்கு கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு இந்த ரிங் நாட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸில் தான் வரும், ஓகேவா? ஸோ டபுள் டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல பொசிஷனில் நீங்கள் இந்த ரிங் நாட்டை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 2 லேயர்ஸ்க்கு கரெக்டாக கேப் மெயின்டைன் பண்ணி நீங்கள் அந்த லைனை போடுங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம நெக்கோட அந்த பார்டர் 2 லைன் ஜரி ஒர்க்கு பண்ணலை, ஓகேவா? இந்த டிசைன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதையே தான் நான் ஃபாலோ பண்ணி போட்டிருந்தேன். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு யூடியூப் பார்த்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, இவங்க ஊட்டியிலேருந்து. ஸோ என்னை வந்து வீடியோ பார்த்து ட்ரஸ்ட் பண்ணி போட்ட உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ், ஓகேவா? நீங்களும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், ஓகேவா? நீங்களே உங்கள் டிசைன்ஸ் அனுப்பலாம், நான் அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் வரும் அப்படின்லாம் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து திருப்பி நம்ம 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறோம். சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரி த்ரெட் கம்பேர் பண்ணும்போது. சரி த்ரெட் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸோடு இருக்கும் இல்லையா, அதனால் அது சீக்கிரமாக நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ண வராது. ஸோ இதை பண்ணிட்டோம், ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கொடி ஏரியாவில் என்ன பண்ணுறோன்னா, இதில் நான் ஃபுல்லாக லீவ்ஸ் தான். ஸோ கொஞ்சம் 3 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதில் கொஞ்சம் த்ரெட் கலர் ஆட் பண்ணி ஒரு லீஃப் போடுறேன். எல்லா லீஃபுமே ஒரே மாதிரி வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டைப் லீவ்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லீஃப் எல்லாமே வந்து இந்த பிரான்ச்சஸ் மாதிரி வர லீஃப்க்கு மட்டும்தான், அந்த சென்டராக வர லீஃப்க்கு பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த இடத்துல ஜர்தோசி கூட போட்டுக்கலாம், ஜர்தோசி லீஃப் வரும் இல்லையா, அது நல்லாயிருக்கும். எனக்கு இதில் த்ரெட் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சில்க் த்ரெட் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 1 மந்த் ஆச்சு. ஸோ இன்பிட்வீனில் சென்னை ஃப்ளட் அது ஒரு 1 வீக் ஓடிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உடனே ஹாலிடேஸ் வந்துச்சு. ஸோ அது ஒரு 1 வீக் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து அதுக்கு டைம் கிடச்சிது வீடியோ எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு. ஸோ இது நார்மலாக நம்ம லீஃப் லோடிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த லீஃப் தான். ஸோ இது கொஞ்சம் தின்னான சரியில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் திக்கான சரியில் பண்ணிங்கன்னா, நம்ம லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் ஒன்று போடுறோம் இல்லையா, லாக் ஸ்டிச் மாதிரி, அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கும். ஏன்னா அந்த சரி கொஞ்சம் திக்காக இருக்கும், அது கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கும். கேப் நிறைய தெரியும். தின்னில் வந்து நமக்கு கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்ட்ரலில் இருக்கிற அந்த கொடியில் வந்து நம்ம லைட் கோல்டில் கட் பீட் போட்டிருக்கேன். சாரியோட நம்ம ஜரி பார்டர் இருக்கு இல்லையா, பார்டரில் இருக்கிற ஜரி வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கிற ஆன்டிக் ஷேடு மாதிரி. ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் நான் ஜரி த்ரெட் போட்டேன். மேக்ஸிமம் நம்ம பார்டரில் என்ன கலர் மேட்ச் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுவோம். ஸோ கோல்டில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும்.
ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆன்டிக் லைட் கோல்டு கொஞ்சம் மிக்சிங்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். டார்க் கலரில் இருக்கும், டார்க் கோல்டு, மீடியம் கோல்டு, லைட் கோல்டு, அது மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம சரியோ இல்லை பீட்ஸோ நம்ம வாங்கி அதில் யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மேட்ச் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு டைப் பீட்ஸ் லீஃப்க்கு வந்து நான் கட் பீட்ஸே போட்டு முடிச்சிருக்கேன். கட் பீட்ஸ் ஏன் போடுறோன்னா அது நமக்கு கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும், எப்போவுமே சொல்கிறது தான். இது நம்ம ஆப்ஷன்ஸ் தான் எப்போவுமே. இது கொஞ்சம் ஃபேன்சி டைப் டிசைன் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் ஃபேன்சி டைப் டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கட் பீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபேன்சி டைப் இல்லைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு லைன் நீங்கள் கொடுத்தா கூட அது ஒரு எக்ஸ்ட்ரா லுக்கு எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். ஸோ இன்னும் எனக்கு அந்த கொடியில் வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் அதிலெல்லாம் லவங்க ஸ்டிச் போட்டிருக்கேன். லாங்காக போடுற லவங்க ஸ்டிச் போட்டு கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டுலாம் போடும்போது என்னோடய ரிங் நாட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து பேக் நெக். அங்கங்கே டாட்ஸும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், இதுதான் அந்த பார்டரோட சரி த்ரெட் கலர். இதை மேட்ச் பண்ணி தான் நான் அதில் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி வர ஜரியில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 6 லேயராக வரும் இந்த சரி. ஒரு லாங் சைஸ் கோனில் வரும். ஸோ ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் உங்களுக்கு போட்டு காமிச்சனால இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போட்டிருப்பேன், ரொம்ப ஸ்பீடாக போட்டிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் ரிப்பீட்டடாக பார்க்கணுங்கிற என்ன சொல்கிறது ஒரு பொறுமை இருக்காது. அதனால் சும்மா ஓகே இதில் இதுதான் ஒர்க்கு, ரிப்பீட்டட் ஒர்க்கு தான், இதுதான் ஒர்க்குன்னு காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கையில் என்ன பண்ணாங்கங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ அதில் பண்ண மாதிரி தான். ஆக்சுவலாக நான் வந்து நெக்கில் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிளில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இதில் வந்து ஒரு லைன் தான் வந்து ஜரி த்ரெட் போட்டு ரிங் போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கேப் கம்மியான ஸ்பேஸில் நிறைய லீஃபும் நிறைய ஃப்ளவர்ஸும் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் வந்து ரொம்ப நெருக்கமாக ஃப்ளவர்ஸ் தெரிய வேணாம், கொஞ்சம் அந்த லீவ்ஸும் எக்ஸ்ட்ரா தெரியட்டும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சின்ன லைன் வந்து நான் அதுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து சேம் தான், அதே ஒர்க்கு தான். உள்ளே இருக்கிற லேயருக்கு வந்து நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். இந்த ரிங் நாட் எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இது நல்லா வரும். ஸோ இந்த அளவுக்காவது எனக்கு வருதுன்னா நான் எப்படியும் ஒரு 1 இயராக இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரிங் நாட்டை ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப வரல, அதனால் நான் சிங்கிள் ரிங் நாட் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய ஒர்க் ஏதாவது இந்த ரிங் நாட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த சிங்கிள் ஒர்க் நாட் மட்டும்தான் போட்டிருப்பேன். எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து வர்றது நிறைய என்ன சொல்ல ப்ராப்பராக வராமல் இருந்துச்சு. ஸோ எப்பப்போ எனக்கு அந்த ஓகே இந்த ஒர்க்கு நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு தோணும்போதெல்லாம் ஒரு ஃப்ளவர் போட்டுகிட்டே இருந்தேன். இதில் இருக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை தெரிஞ்சிக்க தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ ட்ரிக்கு தெரிஞ்சதும் நான் அதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இல்லைனா எனக்கு ஒரு அந்த ஒரு ரிங் நாட்டும் வந்து ஒவ்வொரு சைடாக பார்த்துட்ருக்கோம். அதேமாரி அது வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காராது, ஒரே லைனில் உட்காராது. ஸோ அது சின்ன சின்ன விஷயந்தான். நீடில் எங்கே எடுக்கணும், எங்கே வைக்கணும், அந்த மாதிரி தான். என்ன சைஸில் வந்து ரோல் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், சிலதெல்லாம் வந்து சொன்னால் கூட நமக்கு வந்து எடுத்துக்க முடியாது. ப்ராக்டிஸில் தான் வந்து அதை லேர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து கரெக்டான ரிங் நாட் வரும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட கரெக்டான ரிங் நாட் கற்றுக்கலாம், நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா. ஸோ முடியும் போது எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஸ்டிச் வந்து பேக்கில் போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து ரிங் நாட் அந்த லூஸ் ஆகாமல் இருக்கும் ரிங் நாட். ஸோ அதே தான் பிரான்ச்சோட டிப்பில் இருக்கிற அந்த லீஃப்க்கு மட்டும் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு லீஃப் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு லீஃபும் இன்னும் புதுசாக கூட மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது. இந்த பரத் சரி இந்த நம்பரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது எவ்வளோ தின்னாக இருக்குது. அதையே வந்து நான் அதில் மேட்ச் பண்ணி பார்த்து தான் நான் இதில் போட்டேனே. ஸோ அப்போ தான் வந்து எப்படியும் பார்டர் வந்து இந்த ப்ளவுஸில் வரும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகாமல் நம்ம பீட்ஸும் த்ரெட்டும் வச்சோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அது மேட்ச் பண்ணுற மாதிரியே தான் நான் அதில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே நம்ம நெக்குக்கு என்ன பண்ணோமோ அதே தான் ரிப்பீட் தான். ஸோ அதையே உட்காந்து ஃபுல்லாக காட்டாமல் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவரும் ஒரு பிரான்ச்சையும் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். இந்த ஒர்க் வந்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்லீவோட மேலே போர்ஷனில் தான் இது வரும். ஸ்லீவோட கீழே வந்து இதில் ஒர்க் இருக்காது. நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம நெக்கில் பண்ண அதே ஒர்க்கை வந்து ரிப்பீட்டடாக ஸ்லீவோட எண்ட்லேயும் வச்சுக்கலாம். இந்த எல்லோ கலர் வந்து நல்லா பிரைட்டாக அட்ராக்டிவாக தெரியறதுனால இந்த ஒர்க் வந்து இன்னும் நமக்கு வெளியில் நல்லா எடுத்து காட்டும். சேம் கலர் த்ரெட் இருந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் பக்கத்தில் நின்னா தான் இந்த ஒர்க்கோட கலர் வந்து நமக்கு தெரியும். கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தால் இந்த ஒர்க் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். சேம் த்ரெட்டுக்கும் நல்லாயிருக்கும், சேம் கலர் த்ரெட்டுக்கும் நல்லாயிருக்கும். பட் எப்போவுமே கான்ட்ராஸ்ட் கலர் தான் வந்து நமக்கு எடுத்து காட்டும். ஸோ இந்த ஒர்க்கே நம்ம முடிச்சுட்டு ஸோ இது ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரேமில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 18 SS ஸ்டோன் வந்து சென்டரில் வைக்கிறேன். ஒரு 22 SS கூட செட் ஆகும். கொஞ்சம் பெருசாக தான் இந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறைய க்ளூ போட்டுக்கோங்க.
வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் காய விடுங்க, இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். காயாமல் வச்சிங்கன்னா, காயாமல் ஃபோல்டு பண்ணி வைக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிறைய க்ளூ போடுறதுனால இது வந்து காயறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக காய விட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணால் கூட அது போகாது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக் எப்படி இருக்குன்னு. ஸ்லீவ்ஸ் இவ்வளோ போர்ஷனுக்கு நமக்கு மேலே தெரியும்.